வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே. நாம் வாழ்கின்ற இந்த உலகில் மனித வாழ்வினில் பிரபஞ்ச சக்திகளினால் கட்டுப்படுத்தப்படும் சில முக்கியமான நாட்கள் இருக்கின்றன. அவற்றில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகம் நிறைந்த நாள் அமாவாசை ஆகும். ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்யும் விரதம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தியை பெற்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இன்று இந்த ஆன்மீக வீடியோ பயணத்தில் அமாவாசையில் மறைந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியங்களை, விரதத்தின் உண்மையான பலன்களை, முன்னோர்களை வணங்குகின்ற சரியான வழிமுறைகளை நாம் ஆழமாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். இதை போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அமாவாசை என்பது என்ன? அதில் மறைந்திருக்கின்ற பிரபஞ்ச ரகசியம் என்ன? அமாவாசை சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வருகின்ற புனிதமான நாளாகும். மனிதனின் மன அமைப்பு 70% மேல் சந்திர சக்தியால் கட்டுப்படும். சந்திரனின் ஒளி இல்லாத நிலையில் மனதில் தங்கியிருக்கின்ற பழைய நினைவுகள், கர்ம அடங்கல்கள், காயப்பட்ட உணர்வுகள் அனைத்துமே மேலெழுந்து வர ஆரம்பிக்கும். அதனால்தான் அமாவாசை நாளில் அதிகமான சோர்வு நாம் உணர்கின்றோம். மன அழுத்தமானது அதிகரிக்கும். மனதில் குழப்பங்கள் மேலிடும். உணர்ச்சிகள் வேகமாக இருக்கும். இந்த அனைத்து அறிகுறிகளையுமே நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தில் இந்த நாள் கர்மம் தீர்க்கும் நாள் என்றும், முன்னோருடன் இணைப்பு ஏற்படுத்துகின்ற நாள் என்றும், மனதை சுத்திகரிக்கின்ற நாள் என்றும் கருதப்படுகின்றது. அமாவாசை விரதம் என்பது என்ன என்றால், விரதம் என்பது பசியை அடக்குவது அல்ல, உடலில் தேங்கியிருக்கின்ற உணர்ச்சி பூர்வமான நச்சுகளை வெளியேற்றுவதாகும். அமாவாசை நாள் என்றால் உடலினுள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியே வரும் நாளாகும். அந்த நேரத்தில் நாம் விரதத்தை அனுசரித்தால் உடல் சுத்தமாகும், உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்துமே நீங்கும், மனம் சுத்தமாகும், கர்மா சுத்தமாகும். இவை அனைத்துமே நமக்கு நேரடியாக கிடைக்கின்ற நன்மைகளாகும். அமாவாசை விரதம் என்பது 30 நாட்கள் மேற்கொண்ட விரதத்தின் பலனை ஒரே நாளில் தரும் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அமாவாசை விரதத்திற்கு கடுமையான விதிமுறைகள் எதுவுமே இல்லை. உங்களால் இயன்ற அளவிற்கு தேவையான அளவு முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். இந்த விரதம் பல வகைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. தண்ணீர் விரதம் என்பது நாள் முழுக்க தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதத்தை அனுசரிப்பதாகும். ஒரு நேர உணவு உண்பது. இந்த ஒரு நேர உணவு உண்ணும் விரதமானது முழுவதும் சுத்த சைவ உணவுகளை உண்டு அதன் மூலம் விரதத்தை அனுசரிப்பதாகும். இன்னொரு வகை பழம் மற்றும் பால் மட்டுமே அந்த நாள் முழுவதும் உண்பதாகும். அடுத்து சிலர் உப்பு இல்லாத உணவுகளை அந்த ஒரு நாளில் முழுவதுமே உண்பார்கள். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உணவு உண்ணக்கூடாது. மனமானது மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். கோபம், சண்டை, மன வருத்தம், சோம்பல் இவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்தும், ஏன் நாம் அவர்களை வணங்க வேண்டும் என்பதை குறித்தும் இனி பார்ப்போம். முன்னோர்கள் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். நம்முடைய இரத்தத்தில் ஓடுவது அவர்களின் மரபு. நம்முடைய திறமை அவர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமாகும். நம்முடைய தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வடிவ மாற்றம் என்பது மட்டுமே ஆகும். அவர்கள் உடலோடு நம்மிடம் இல்லை, ஆனால் ஆற்றல் வடிவில் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களை நினைக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை அதைவிட அதிகமாக 100 மடங்கிற்கும் மேலாக நினைப்பார்கள். வேதங்கள் என்ன கூறுகிறது என்றால், மனித வாழ்க்கையில் 30% மேற்பட்ட தடைகள் பித்ரு தோஷத்தால் ஏற்படுகின்றன என்று கூறுகின்றன. அதனால் முன்னோர்களை வணங்குவது என்பது மிகவும் அவசியமாகும். அமாவாசை தினத்தன்று செய்யப்படுகின்ற முன்னோர்கள் வழிபாடு என்பது பல வழிமுறைகளில் செய்யப்படுகிறது. திலோதனம். இது ஒரு தாமிர பாத்திரத்தில் தண்ணீர், கருப்பு எள், அரிசி, ஒரு பூ இவை அனைத்தையுமே வைத்து, எங்கள் முன்னோர்களே எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி வீட்டின் கிழக்கு அல்லது தெற்கு மூலையில் ஊற்ற வேண்டும். இரண்டாவது, தீபம் ஏற்றுதல். எள்ளெண்ணெய் ஊற்றி 2 திரிகள் வைத்து இந்த எள் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த எள் தீபமானது
முன்னோர்களின் ஆவிகள் ஏற்றுக்கொள்கின்ற ஒளியாக விளங்கும். மூன்றாவது, காகத்திற்கு உணவு படைப்பது. காகம் நம் முன்னோர்களின் தூதுவர்களாக எண்ணப்படுகின்றது. நாம் வைக்கின்ற உணவை காகம் உண்டால் அது முன்னோர்களை அந்த உணவை எடுத்துக் கொள்வதற்கான நல்ல ஒரு அறிகுறியாகும். அடுத்தது, தானம் செய்வது. பசித்தவர்களுக்கு சிறிதளவு உணவு கொடுத்தால் கூட அதன் பலன் நம்மை நிறைவாக வந்தடையும் என்பதாகும் தியானம். இந்த நாளில் குறைந்தபட்சம் 5 நிமிடமாவது நம் முன்னோர்களின் முகத்தை நினைவுபடுத்தலாம். இது பித்ரு சக்தியை நிச்சயமாக அழைக்கும். அமாவாசை என்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றன. இதுவற்றை நாம் செய்தால் பிரபஞ்சத்தின் சக்தியை இவை குறைத்துவிடும். முக்கியமாக இறைச்சி உண்ணக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, எப்பொழுதுமே தேவையில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது, பிறருடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, அமாவாசை நாட்களில் கடன் வாங்கக்கூடாது, திருஷ்டி செயல்களை செய்யக்கூடாது, அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, நம் மனதில் தீய சிந்தனைகள் எதுவுமே எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அமாவாசை என்பது இருளாக இருந்தாலும் நம் உள்ளங்களுக்குள் ஒளி பாய்கின்ற நாள். அதை மனதின் சஞ்சலத்திற்கு வீணாக்க கூடாது. அமாவாசை நாளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை குறித்து நம் முன்னோர்களே நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள். சிவபெருமானை வழிபடலாம். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கர்ம நாசகம் உண்டாகும். பித்ருக்கள் அதாவது முன்னோர்களை வழிபடலாம். நவக்கிரகங்கள் அனைத்தையுமே வழிபடலாம். ராகு கேது பரிகாரம் செய்யலாம். மகாலட்சுமியை வழிபடலாம். இதன் மூலம் செல்வமானது ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக குல தெய்வ வழிபாடு என்பது அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடாகும். இதன் மூலம் குடும்ப அமைதி ஏற்படும். சிவபெருமானுக்கு பால், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தால் அதிக அளவிலான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அமாவாசை விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கின்ற 7 வகையான அற்புத நன்மைகள் குறித்து பார்ப்போம். பித்ரு திட்டம் குறையும், செல்வத்தை ஈர்க்கின்ற ஆற்றல் அதிகரிக்கும், மனதில் அமைதி ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், உடல் ஆரோக்கியமானது மேம்பாடு அடையும், தொழில் மற்றும் வேலைகளில் ஏற்படுகின்ற தடைகள் நிச்சயம் நீங்கும், குல தெய்வத்தின் அருளானது நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். ஒரு நாள் விரதம், ஒரு நாள் நம்பிக்கை, ஒரு நாள் முன்னோர் வழிபாடு என்பது நம் வாழ்க்கையின் பாதையையே மாற்றுகின்ற அளவிற்கு சக்தி மிகுந்ததாக விளங்குகின்றது. அமாவாசை வழிபாட்டின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை நிலையையே மாற்றிக்கொண்ட ஒரு குடும்பத்தினரின் உண்மை சம்பவத்தினை குறித்து பார்ப்போம். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பாரம்பரியமான விவசாய குடும்பத்தில் செல்வச் செழிப்போடும் நில புலன்களோடும் வாழ்ந்து வந்தார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக அந்த குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பணத்தடைகள், குடும்பத்துக்குள்ளாக சண்டைகள், பிள்ளைகள் கல்வி கற்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கல்வி கற்று முடிந்தாலும் சரியான வேலை கிடைக்காதது என்று வீட்டில் தினமும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை சூழலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் யாசகம் செய்வதற்காக ஒரு பெரியவர் அந்த வீட்டிற்கு வருகிறார். அவர்கள் அவருக்கு உணவளித்தார்கள். உணவை உண்டு முடிந்த பின்பு அந்த வீட்டின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அந்த பெரியவர் அவர்களிடம் வினவுகிறார். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் குறித்து அவர்கள் அவரிடம் முறையிடுகிறார்கள். அனைத்தையுமே கேட்டு கொண்டிருந்த பின்பு அந்த பெரியவர் அவர்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறார். அமாவாசை தோறும் விரதம் இருங்கள், முன்னோர்களை நினைத்து சிறிதளவு தானமாவது அந்த நாட்களில் செய்யுங்கள் என்ற ஒரு ஆலோசனையை அவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். எவ்வளவோ முயற்சிகள் செய்துவிட்டோம், அனைத்துமே தோல்வியடைந்து விட்டன. சரி, இந்த பெரியவர் கூறுவதையாவது பின்பற்றுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து அமாவாசை தினத்தன்று விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தானங்கள் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழிந்த பிறகு அவர்கள் வீட்டினுடைய நிலைமையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பண தடைகள் விலகத் தொடங்கின. படித்து முடித்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வேலை கிடைத்தது. விவசாயத்தின் மூலமான வருமானமும் அவர்களுக்கு பெருகத் தொடங்கியது. அதுவரை குடும்பத்திற்குள் ஏற்பட்டிருந்த பிணக்குகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கின. ஒரு சிறிய அளவிலான விரதம், சிறிய அளவிலான தானம் அந்த வீட்டின் மொத்த சூழ்நிலையுமே மாற்றியது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால்
பார்த்தால் அந்த வீடானது மகிழ்ச்சியால் நிரம்பியது. இதே போன்ற நன்மைகள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அமாவாசை விரதமும் முன்னோர் வழிபாடும் அத்தகைய ஆற்றல் மிக்கதாக எப்பொழுதுமே கருதப்பட்டு மக்களால் பின்பற்றப்படுகிறது. அமாவாசை என்பது இருளின் நாள் அல்ல, அது நாம் நம்மையே புதிதாக உருவாக்குகின்ற நாளாகும். முன்னோர்களை வணங்குவது என்பது ஒளியை நோக்கி நாம் செல்வதற்கான முதல் படியாகும். இந்த அமாவாசை நாளில் உங்கள் வாழ்க்கையானது ஒளி மிகுந்ததாகட்டும். உங்கள் கர்மங்கள் அனைத்துமே துடைத்து எறியப்படட்டும். உங்கள் குடும்பமானது வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னோக்கி செல்லட்டும். அனைவருக்குமே நெஞ்சம் நிறைந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்மீக வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவையும் சேனலையும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். இதை போன்ற ஆன்மீக தெய்வீக வீடியோக்களுக்கு மறக்காமல் தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பித்ருக்கள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.